ஜெலஸ், பொறாமை. போட்டியில் ஒரு வெற்றி பெறும்போது தோல்வியுற்ற நபர் அந்த வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர்கள் மேலே அவங்களுக்கு வரக்கூடிய வெறுப்பு உணர்ச்சி தான் பொறாமை. தன்னுடைய நண்பர்கள், தன்னோட குடும்பம், தான் பழகும் கொலீக்ஸு, சமூகம், தான் துறை சார்ந்து இப்படி அவங்க ஒருத்தரை போட்டியாளராக அவங்களாவே எடுத்துக்கிட்டு அவங்களை வெற்றி பெற முடியாத போது, இல்லை அவர்களுடைய வெற்றியை இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத போது அந்த தீய குணங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. பொறாமை எப்பொழுதுமே இடையூறாக தான் இருக்கும் தான் கூட இருக்கவங்களுக்கு. இவங்க நம்மளை சுற்றி நம்முடனே இருக்கக்கூடிய, நம்மகிட்ட சிரித்து பேசி சகஜமாக பழகி நம்மோடு இருந்து அந்த உள்ளடி வேலையை பார்க்குற குணம்தான் பொறாமை. தனது போட்டியாளருடைய வெற்றியை சகிப்புத்தன்மை இல்லாமல் அவங்களுடைய வெற்றியை தாங்கிக் கொள்ள முடியாமல் இவங்க அதற்காக அந்த இடையூறுக்காக பண்ணக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் அந்த எண்ணங்களுமே பொறாமையின் வெளிப்பாடாக மாறுது. அந்த அந்த வெற்றியை குறித்தோ அந்த அந்த நபரை பற்றி அவர் ஒரு சி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த நபரை பற்றி இன்னொருவர் பாராட்டியோ அவருடைய திறமையோ அவர் செய்த உதவிகளையோ அந்த இடத்துல அவருடைய நல்ல விஷயங்களை, நல்ல எண்ணங்களை, நல் உதவிகளை பற்றி பேசும்போது இந்த பொறாமை குணமுடையவர்கள் அவருடைய பேக்ட்ராப்பில் இருக்கக்கூடிய வேறு ஏதோ ஒரு பேட் ஹேபிட்டையோ பிஹேவியரையோ தீய எண்ணங்களையோ இல்லை கடந்த காலத்தில் அவங்க செய்த தவறான சில செயல்களையோ சுட்டி காட்டி அவங்களுடைய நட்பெயருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முயற்சி ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு 2 பேருக்கு மேரேஜ், நீங்கள் வேறங்க, அவங்க ஏற்கனவே லவ் மேரேஜ் பண்ணுவாங்க, 2 லவ் ஃபெயிலியர் ஆனவங்க. அவர் ஒரு ஆல்கஹாலிக் பர்சன், அவங்க ஒரு ஸ்மோக் பண்ணக்கூடிய பர்சன். இப்படி அவங்களை பற்றின அந்த நல்ல பேரை அந்த இடத்துல அந்த ஒரு குழுவிலையோ அந்த இடத்துலையோ உருவாகக்கூடிய தோற்றத்தை உடைத்து அவர்களுக்கான பேட் நேமை கிரியேட் பண்ண தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் பொறாமை குணம். இதை தான் அவர்களும் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். தன்னோட போட்டியாளராக அதன் மீது பொறாமை கொண்டு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க என்னென்னா அவங்களுடைய வாழ்வியல் முறையில் அவங்களோட வாழ்வியல் முறைகளை பார்த்தே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இவங்களுக்கான திறமைகளை அளவிடவோ இவங்க என்ன உயரத்துக்கு போகணுங்கிறதோ அந்த எண்ணங்கள் எல்லாம் மறந்துட்டு, ஓகே நீ ஒரு வீடு வாங்கியிருக்க, நீ ஒரு டபுள் பெட்ரூம் வீடு வாங்கியிருக்க, நான் ட்ரிபிள் பெட்ரூம் வாங்கிட்டேன், நீ இந்த மாதிரி நகை வாங்கியிருக்க, நான் அதை விட ஒரு டைமண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். இப்படி அவர்களுடைய அளவுகோலை அங்கேயே தீர்மானிச்சுக்கிட்டு நான் உன்னை வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற ஆனந்தத்தையும் அதை நிரூபிக்கிறதுக்காகவும் அவங்க கூடயே ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எப்போதுமே பொறாமை குணம் உடையவர்கள் அவர்கள் யார் மீது பொறாமைப்படுகிறார்களோ அவர்களிருந்து விலகிச் செல்வதே இல்லை. அவர்களை எப்போதுமே கண்காணித்து கொண்டும் அவர்களை விட நாம் சிறப்பாக செயல்பட்டு அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையை தான் அவங்க உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க எப்போதுமே. அந்த சி என்கிற நபர் யார் மீதோ நல்ல அன்பு கொண்டவராக இருக்கலாம், சிக்கு இன்னொருத்தரை பிடிச்சவராக இருக்கலாம், அந்த இன்னொரு நபருக்கு வேறொருவரை பிடிச்சிருக்கலாம் சியை பிடிக்காம. அப்போ அது அங்கே என்னவா மாறுதுன்னா அவர்களுக்கான கெட்ட பேரை உருவாக்குவதற்காக தன்னை பிடிக்கவில்லை அப்படிங்க அவனை விட நான் பெஸ்ட்டாக இல்லையா அப்படிங்கிற ஒரு இயலாமை அவங்களுக்குள்ள ஒருத்தரை பற்றி ஒருத்தரை சொல்லி அவர்களுக்குள்ள சண்டை மூட்டி விடக்கூடிய ஒரு தீய எண்ணங்களையும் இது தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அதை அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட வெற்றியை தடுக்கிற வேலையை தான் இந்த பொறாமை குணம் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு ராங் கைடன்ஸ் பண்ணுறது, இல்லை அதை எப்படியாவது தாமதப்படுத்துறது, அதை அவங்க அடையாமல் இருக்கிறதுக்காக வேறு குறுக்கு வழிகளில் வேறு ஏதாவது வேலையை சைலண்ட்டாக பார்க்குறது, இது போன்ற உள்ளடி வேலைகளை அது பார்த்துக்கிட்டே இருக்கும். அவங்க இந்த பொறாமை குணம் உள்ளவங்ககிட்ட ஒரு உதவி கேட்டால் கூட அந்த உதவியை அவர்கள் மனதார செய்ய மாட்டாங்க. தான் குற்றவாளி ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் செய்வாங்களே தவிர, அப்படியே செய்யும்போது என்னென்னா அவர்கள் அதை தாமதப்படுத்துவாங்க, இல்லை அதை மாற்று வழிகளில் திசை திருப்புறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. அது மீண்டும் மீண்டும் தேவைப்படுது அப்படின்னா நாம் ஒரு குற்றவாளி ஆயிடுவோம், ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த உதவி கிடைக்கும் அப்படிங்கும்போது அதற்காக அதை மறுக்காமல் அந்த உதவியை செஞ்சுட்டு போயிடுவாங்க. பட் அவங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கா அப்படின்னா அதில் 100% அவங்க விருப்பம் கிடையாது. மற்றவங்களோட லைஃப் ஸ்டைலை விட நான் பெஸ்ட்டாக வாழ்கிறேனா அப்படிங்கிற அந்த குணத்தினாலே அவங்க எப்போதுமே அவங்களை கண்காணித்துக்கிட்டே தான் இருப்பாங்க, தொடர்புலேயே தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க.
அவங்க குழுவாகவோ இல்லை ஆஃபீஸ்லேயோ குடும்பம் எப்படியானாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எந்த இடத்துல அவங்கள நீங்கள் பொருத்தி பார்த்தாலும் தன்னை விட சிறந்தவன் இன்னொருவர் அப்படின்னு சொல்கிறத இந்த குணம் பொறாமை குணம் ஏற்றுக்கொள்ளாது. அதுக்காக அவங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னை ப்ரூவ் பண்ணவும் மற்றவர்களை கெட்டவனாக்கும் ஒரு முயற்சியில் அது இருந்துக்கிட்டே இருக்கும். தன்னை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த கம்பேரிஷன் மூலமாகவே அவங்க வாழ்க்கை முறையில் இந்த தீய எண்ணங்களான பொறாமை குணங்களை அவங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நான் மட்டுமே இதில் பெஸ்ட்டாக இருக்கணும், என்மேல் மட்டுமே பிறர் அதிகமான அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறதான் பிறர் பெஸ்ட்டாக வேறு இடத்துல வந்தாலோ மற்றவங்க பிறர் மீது அன்பு செலுத்தினாலோ இல்லை ப்ரியாரிட்டி தன்னை தாண்டி இன்னொருத்தருக்கு கொடுக்குற இடமோ இவங்களுடைய சகிப்புத்தன்மை பொறாமையாக வெளிப்பட்டு அதற்கான இடையூறுகளை அந்த தீய எண்ணங்கள் தூண்டிக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரியான பொறாமை குணம் அந்த தீய எண்ணங்கள் மூலமாக பிறர் செய்த நல்ல விஷயங்களையோ அவங்களுடைய திறமைகளையோ பாராட்டவும் அதற்கான கிரெடிட்ஸை கொடுக்கவும் அவங்களுக்கான மனம் ஒருபோதும் வராது. அதை யாரோ ஒருத்தர் கொடுத்தா கூட அதுக்கு ஒரு பேட் நேமை கிரியேட் பண்ணி தான் இவங்க வேலை செய்வாங்க. நான் தான் இங்கே பெஸ்ட்டு, அதை தாண்டி இன்னொருவர் இல்லை, அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அதை திறமையால் ப்ரூவ் பண்ணணுங்கிறத தாண்டி இயலாமை வரும்போது தான் அங்கே பொறாமை வேலை செய்ய ஆரம்பிக்கும். பிறர் மீது நீங்களும் அன்பாக இருந்து அக்கறையாக இருந்து உங்களுடைய திறமையை நீங்கள் சரியாக வெளிப்படுத்தி அதற்கான அங்கீகாரம் கிடைக்க வேண்டுங்கிறத தாண்டி தன்னை விட அவன் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கான், இல்லை அவன் என்னை விட திறமையாக இருக்கான், அவன் அதில் வெற்றி பெற்றுருவான் அப்படிங்கிறதுனால என்னால் முடியலைங்க அந்த இயலாமையே இவர்களின் தீய குணத்தை வளர்த்து கொண்டே செல்கிறது. இது போன்ற தீய எண்ணங்களில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த எண்ணங்களை நாம் மனதின் எண்ணங்களிலே அதை அடக்கி ஆள வேண்டும். இது தவறான ராங் கைடன்ஸையோ ராங் வழிகளிலேயோ நாம் அதை பயணம் செய்ய முற்படக்கூடாது. ஃபைண்ட் யுவர் செல்ஃப், சேஞ்ச் யுவர் செல்ஃப்.